guys, welcome to my channel. என் பேரு JAICY Victoria. இன்னைக்கு வந்துட்டு நம்ம second week of my professional makeup class வந்து பார்க்க போறோம். யாரோ வந்துட்டு வீடியோ பாம்ப் பண்றாங்க. ஏன் வீடியோ பாம்ப் பண்றீங்க? உனக்காக தான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன், ரெடி பண்ணிட்டேன். நான் வந்து இன்னும் ட்ராலி வாங்கலையா, அதனால வீட்ல இருக்கிற என்னோட ட்ராலி பேக் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு வந்துரும், அதை வைக்கிறதுக்கு. ட்ராலியே இன்னைக்கு வந்துரும். இன்னைக்கு போயிட்டு ட்ராலி வந்து வாங்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை வந்து செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ அதான் இந்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியாது. உங்கள் கூட சேர்ந்து நானும் வந்து பார்க்க போகிறேன். பார்த்துலாம், ஓகேவா? வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீட்டிலேருந்து 2 ட்ராலி பேக்ஸை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். பிகாஸ் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டூடியோவுக்கு வந்துருந்துச்சு. அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு சூட் கேஸோ இல்லை ஒரு பேக்கோ எதனா தேவைப்படும் இல்லையா, அதனால தான் வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டேன். அண்ட் நான் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் சீக்கிரம் போயாச்சு. அண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு, அதெல்லாம் அப்படி தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் சீக்கிரம் போயிட்டோம்ல, அதனால் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அடுத்த நாளோட ஹோம் ஒர்க் வந்துட்டு உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். ஸோ அதான் இந்த ஐப்ரோஸ் வரைகிறதுக்கப்புறம் பிராண்ட் பற்றி எழுதுறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அப்படியே வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கும் கொஞ்சம் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு உட்காந்து வரைஞ்சிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் எல்லாருமே வந்ததுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு அவங்கவுங்களத டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு என்னோடதை வாங்கி இந்த மாதிரி தான் என்னோடய பேக்குள்ளே வந்து வச்சுருந்தேன். அண்ட் எல்லா ப்ராடக்ட்டையும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். எதனா டேமேஜ் இருக்கா, நல்லா இருக்கா, இல்லையா அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு எல்லா ப்ராடக்ட்டையும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் ஒன்றொருத்தர் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இந்த ப்ராடக்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு ப்ராடக்ட்ஸ் தான். ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்டே இருக்க வேண்டிய ஒரு எல்லா ப்ராடக்ட்டும் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் வந்து ஹை எண்ட் ப்ராடக்டில் இப்போதைக்கு எதுலேயும் நான் இன்வெஸ்ட் பண்ணலை. ரொம்ப பேசிக்கான கிட் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு பிரித்து பார்த்து முடிச்சுட்டு பேக்குள்ளே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அண்ட் அன்றைக்கி கிளாஸ்லேருந்து நம்மளை சீக்கிரம் விட்டுட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வந்து இன்றைக்கி ரொம்ப சீக்கிரம் வந்துட்டேன். ரொம்ப சீக்கிரம் இன்றைக்கி அமுச்சிட்டாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் செஷன். நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக சாட்டர்டே வந்துட்டு சொல்லிக் கொடுத்த ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் இன்றைக்கி வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற டே. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளோட ஹேர் டம்மிஸ் அந்த மேனிக்வின்ஸ் எதுவுமே வந்துட்டு வரல. அதனால் பண்ண முடியல. அதனால் சீக்கிரம் அமுச்சிட்டாங்க. அண்ட் இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட மற்ற மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு அப்புறமா பார்க்கலாம். இப்போ வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டோங்கிறதுனால நானும் டேடியும் ட்ராலி போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஆக்சுவலி இது வந்து நீங்கள் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் பார்த்து முடிச்சிருப்பீங்க. பை திஸ் டைம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ ட்ராலி வாங்கிறதுக்கு நேற்றுக்கும் நாங்கள் வந்து போயிருந்தோம். அண்ட் இன்றைக்கும் வந்துட்டு போகிறோம். அதான் நேற்றுக்கு செட் ஆகலை, அதனால இன்னைக்கு திரும்பி போய் பார்க்க போகிறோம். இன்னைக்காவது எதனா செட் ஆகுதா, வாங்குறோமா அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு இப்போ சவுகார்பேட் கிளம்ப போகிறேன். அந்த விலாகை தனியாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நான் சொன்னல, ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன்ல சொல்கிறதே. அதான் ஓகேவா கைஸ், நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன், ஸ்டிக்கர் ஒட்டுறதை காட்டுறேன், ஓகேவா? இப்போ வந்துட்டு போகலாம். ஸோ ட்ராலி வாங்கிறதுக்கு சவுகார்பேட் போயிருந்தோம். நானும் டேடியும் வாமாயா அப்படின்ட்டு அந்த ஷாப்புக்கு தான் வந்து போயிருந்தோம். அண்ட் ஆக்சுவலி இந்த வீடியோவை நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ட்ராலி தான் வந்துட்டு வாங்கியிருந்தோம். அந்த வீடியோலேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், மறக்காமல் போய் பார்த்துருங்க, ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நான் உட்காந்து என்னோடய ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் வந்து ஸ்டிக்கர் ஒட்ட போகிறேன். பிகாஸ் மற்றவங்க ப்ராடக்ட்ஸோட மிங்கிள் ஆகிடக்கூடாது இல்லையா, ஷஃபில் ஆகிடக்கூடாது இல்லையா, அதனால் போயிட்டு அந்த வேலையை பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் டேயில் நம்ம வந்துட்டு மீட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ அடுத்த நாளைக்கு வந்துட்டு நான் ஆட்டோவில் தான் வந்து போனேன். பிகாஸ் நம்ம வந்துட்டு இந்த ட்ராலி எடுத்துகிட்டு போனோம் இல்லையா, நான் வந்துட்டு என்னோடய எல்லா ப்ராடக்ட்ஸையும் நீட்டாக அதுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு பேக் வந்து எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்மளுக்கு ஹேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வந்திருக்கும், அதெல்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ ஹேர் ப்ராடக்ட்ஸ்லாம் இப்படி தான் வந்து வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் வந்துட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் நம்மளுக்கு வந்துட்டு இந்த பேக்கோட மாஸ்டர் ஸ்ட்ரோப் அந்த ப்ரஷ் கிட் கூட வந்துருந்துச்சு. எல்லாத்தையும் வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அன்றைக்கி. அண்ட் உங்களுக்கும் வந்துட்டு நீங்கள் பார்க்குறதுக்கும் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹேர் டம்மிஸும் வந்துருந்துச்சு. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்தாச்சு. ஸோ அதையும் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கப்புறம் நான் அங்கே உட்காந்தே நம்மளோட ஸ்டிக்கர்ஸை வந்து அதில் ஒட்டிக்கிட்டேன். பிகாஸ் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது இல்லையா, வேறு யாருக்கிட்டேயும் போயிட்டு மிங்கிள் ஆகிடுச்சுன்னா அப்புறம் கஷ்டமாக போயிடும். ஸோ எல்லாத்துலேயும் என்னோடய டூல்ஸ்லேருந்து ஆக்சசரிஸ் எல்லாத்துலேயும் வந்துட்டு நான் ஒட்டிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸும் ஸ்டார்ட் ஆயாச்சு.
லாஸ்ட் வீக் வந்துட்டு அக்கா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் வந்துட்டு பண்ணணும். அண்ட் ஃபர்ஸ்ட் அவங்க வந்துட்டு இந்த முகூர்த்தம் ஜடை தான் வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க, அதை தான் வந்துட்டு பண்ணோம். ஒரு பேசிக்கான ஒரு முகூர்த்தம் ஜடை இந்த மாதிரி தான் வந்து நான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி பர்ஃபெக்டாக நான் வந்து பண்ணலை, கொஞ்சம் ரொம்ப சுமாராக தான் வந்து பண்ணியிருந்தேன். பட் ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி நானே வந்துட்டு என் மனசுக்குள்ளே நினச்சி என்னை ஆறுதல் படுத்திக்கிட்டேன். ஓகேவா, இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு இந்த ஹேரை வந்துட்டு வாரிட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் நான் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். அண்ட் எப்போவுமே வந்துட்டு இப்போலாம் நான் இதெல்லாம் ஹேர் ஸ்டைல் பண்ணேன்னா இந்த மாதிரி தான் இந்த இடத்துல வச்சு நான் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துப்பேன். ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணணுன்னா அதில் வந்து பண்ணிப்பேன் இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு. ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இப்படி தான் இருந்துச்சு, எல்லாமே பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு, எல்லாருமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அடுத்து வந்துட்டு அக்கா அடுத்த ஹேர் ஸ்டைல் வந்து சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அன்றைக்கி. ஸோ இந்த மெஸ்ஸி பிரைட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அது முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஹேர் ஸ்டைல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு இந்த மாதிரி இது வந்துட்டு ஹார்ட் பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து செஞ்சு காமிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ பைக்கில் வரல இல்லையா, ஸோ ஆட்டோவில் தான் ரிட்டர்ன் போயிட்டு இருந்தேன். ஸோ அடுத்த நாளுக்கு வந்துட்டு நான் இப்படி தான் கிளம்பி போயிருந்தேன். நான் வந்துட்டு செம்ம டயர்டாக இருந்தேன்னா, ஸோ அதனால் என்னால் பேச முடியல, வாய்ஸ் ஓவரே கொடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அண்ட் சீக்கிரம் போயிட்டேன் அன்றைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நேற்றுக்கு பண்ண ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த டம்மிஸ்லாம் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அன்றைக்கி ப்ராக்டிஸ் டே. ஸோ நேற்றுக்கு பண்ண ஹேர் ஸ்டைலை ரிமூவ் பண்ணி ஹேரை வந்துட்டு நல்லா ப்ரெப் பண்ணி அடுத்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஹேர் ஸ்டைல் தான் வந்து பண்ணியிருந்தோம். இது சும்மா ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ மாதிரி எடுத்துருந்தேன். ஒரு மெஸ்ஸி பிரைட் வந்து பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட் டே. நல்லா தான் வந்துருந்துச்சு, நல்லா தான் கொஞ்சம் ஓகே சுமாராக இருக்குன்ற அளவுக்கு நல்லா வந்துருந்துச்சு. அடுத்தது வந்துட்டு இந்த செமி பன் ஒன்று பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அது பார்க்குறதுக்கே சகிக்கல, அந்த மாதிரி இருந்துச்சு. அதை முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஹார்ட் பிரைட் வந்து பண்ணியிருந்தேன். இதுவும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா தான் வந்துருந்துச்சு. ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் போட வேண்டியதெல்லாம் வந்து நல்லா எடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்த நாள் வந்துட்டு நம்மளுக்கு டெமோ செஷன். ஸோ டெமோவில் வந்துட்டு நல்லா ப்ராப்பராகவே வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அக்கா வந்துட்டு சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அந்த டைமில் வந்துட்டு நான் வந்துட்டு யூடியூப்க்கு வீடியோ எடுக்கிறேன்னா அதெல்லாம் நல்லா இருக்காது, அதனால். ஸோ அன்னைக்கு வந்துட்டு கேர்ள்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க, ஹியூமன் ஹேரில் கேர்ள்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் அது முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மெஸ்ஸி பன் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் இதுதான் வந்துட்டு அவங்க செஞ்சு காட்டின மெஸ்ஸி பன். செம்ம க்யூட்டாக ப்ரிட்டியாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கே. ஸோ அடுத்த நாள் வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற நாள். ஸோ என்னோடய டம்மியை வந்துட்டு நல்லா ப்ரெப்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்துட்டு என்னோடய ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த கேர்ள்ஸ் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. ஆக்சுவலி கொஞ்சம் ஒரு மாதிரி நாராக இருந்துச்சு என்னோடய முடி. அது வந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் டைமுங்கிறதுனால நான் வந்துட்டு என்ன நானே மன்னிச்சு விட்டுக்கிட்டேன். ரொம்ப மோசமாலாம் வந்துட்டு பண்ணலை, ஓரளவுக்கு ஓகேஷாக பண்ணியிருந்தேன் கேர்ள்ஸு. அது முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருந்துச்சு என்னோடய ஃபைனல் அவுட்லுக். பட் கீழே வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்துச்சு, பட் மேலெலாம் கொஞ்சம் ஓகேயாக இருந்துச்சு. ஸோ எல்லோரும் வந்துட்டு அவங்களோட கேர்ள்ஸ்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே லைனாக அக்கா வந்துட்டு எல்லாரோடதையும் பார்த்துட்டு எதுனா கமெண்ட் சொல்லணுன்னா வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை முடித்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு என்னோடய மெஸ்ஸி பன் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்படி தான் வந்துருந்துச்சு என்னோடய மெஸ்ஸி பன். அக்கா அளவுக்கு வரலனாலும் கொஞ்சம் ஓகேவாக வந்திருக்கு அப்படின்னு நானே நினச்சி மனசு தேத்திக்கிட்டேன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் அதையும் வந்துட்டு இந்த மாதிரி லைனாக அடுக்கி வச்சுட்டு அதையும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. அடுத்தது வந்துட்டு இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இந்த ஹேர் ஸ்டைல் நான் பண்ணது வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சி, நல்லா தான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் அங்கங்கே வந்துட்டு லைட்டாக கலைஞ்சி இருந்துச்சு, பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு பண்ணது. இப்படி தான் இருந்துச்சு. இது வந்துட்டு லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே, இந்த மாதிரி டெக்ஸ்டர்டாக இருக்கு இல்லையா, அது வந்துட்டு லைன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்துட்டு எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு நான் பண்ணது. முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய டூல்ஸ் அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு பேக் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் சேஃபாக. அண்ட் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துச்சு. ஓகேவா, எல்லோரும் இந்த மாதிரி தான் அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்புவாங்க. ஸோ அவ்வளோதான், அன்னைக்கான டே வந்துட்டு முடிஞ்சிடுச்சு. அடுத்த நாள் வந்துட்டு டெமோ செஷன். ஸோ டெமோவில் வந்துட்டு நல்லா ப்ராப்பராக வீடியோ எடுக்க முடியல. நான் வந்துட்டு என்னோடய ரெஃபரன்ஸ்க்கு எடுத்த வீடியோவை தான் சும்மா ஒரு 2-3 கிளிப்பிங் மாதிரி உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அன்னைக்கு வந்துட்டு அக்கா இந்த ஹேர் ஸ்டைல் தான் வந்து பண்ணியிருந்தாங்க.
இது அதுக்கப்புறம் இந்த ஒரு மாதிரியான பபிள் பிரைட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு, இதுவும் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு டைமண்ட் பன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. அவங்க பண்ணது வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு. பட் ஃபைனல் அந்த அவுட்புட் வந்துட்டு நான் ஃபிலிம் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அன்றைக்கி நாங்கள் சவுகார்பேட் போயிருந்தோம், கொஞ்சம் ஹேர் ஆக்சசரிஸ்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டு நானும் இன்னொரு 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து போயிருந்தோம். ஸோ இந்த கடைக்கு தான் வந்திருந்தோம். ஸோ இந்த கடையில் வந்துட்டு கொஞ்சம் சீப்பாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம கூட அந்த ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்துட்டு இங்கே வந்தோம். அவ்வளோ சீப்புன்னெலாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் இது வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ்க்கெலாம் தேவைப்படும் இல்லையா, அதனால தான் வந்துட்டு வாங்கிக்கிட்டேன், கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிக்கிட்டேன். அண்ட் அப்படியே வந்துட்டு இது நல்லா இருந்துச்சுன்னா ப்ரைடுக்கும் எடுத்து வச்சுப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே திங்ஸ்லாம் வாங்கி முடிச்சுட்டு இந்த கடையில் வந்து பாதாம் மில்க் குடிக்க வந்தோம். செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. என்னோடய நாக்கில் அப்படியே இப்போ வரைக்கும் அந்த டேஸ்ட் நிற்கிது, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் வாமாயாவுக்கு வந்து போயிட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ட்ராலி வாங்கியிருந்தோம் இல்லையா, அந்த கடைக்கு வந்திருந்தோம். இங்கே வந்துட்டு நம்ம கூட இவங்க வந்திருந்தாங்களா, ஆமிலா அவங்க பேர், அவங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து படிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஜெல் பாலிஷ், அதுக்கப்புறம் அந்த நெயில் பாலிஷை காய வைக்கிறதுக்கான மிஷின், அதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல, இதெல்லாமே வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க வாங்குறதுக்கு. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இது வந்துட்டு 2 டைப்பில் இருந்துச்சு அந்த மிஷினே. பட் அதை பற்றிலாம் நமக்கு எதுவுமே தெரியல. அவங்க வந்துட்டு எனக்கும் வந்துட்டு நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணி விடுறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அதனால் நானும் ஜாலியாக கிளம்பி போயிட்டேன் அந்த கடைக்கு அந்த திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களும் அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ட்ராலி வந்து வாங்கிக்கிட்டாங்க. ஸோ வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு வீட்டுக்கு. நம்ம வந்துட்டு இந்த லாஸ்ட் வீக் ஃபுல்லாக கிளாஸில் வந்து ஹேர் ஸ்டைல் சொல்லி கொடுத்தாங்க. ஓகேவா, ஒரு 15 ஹேர் ஸ்டைல்ஸ் கிட்ட கற்றுக்கிட்டோம். அந்த 15 ஹேர் ஸ்டைல்லையும் இன்னைக்கு வந்துட்டு சண்டே வந்துட்டு காலிலேருந்து நைட் வரையும் அந்த 15 ஹேர் ஸ்டைலையும் செஞ்சு நம்ம வந்துட்டு ஒரு ஃபோட்டோவாக வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணோம். ஹோம் ஒர்க் இதுதான் வந்துட்டு இன்றைக்கான ஹோம் ஒர்க், இன்றைக்கான பெரிய டாஸ்கே இதுதான். அண்ட் ஆல்சோ வந்துட்டு கிளாஸ்லேருந்து நம்மளுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா, அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து இன்றைக்கி வீட்டுக்கு வராங்க. ஸோ 3 பேரும் ஒன்றா தான் வந்துட்டு செய்ய போகிறோம் ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம். என்னென்னலாம் இன்றைக்கி நடக்குது அப்படின்னு வந்து இன்றைக்கி பார்ப்போம். ஸோ காலையிலே வந்து நான் எந்திரிச்சிட்டேன், ஒரு 7:30க்கு இருந்துச்சேன். 7:45 7:50க்குலாம் வந்து குளிச்சே முடிச்சிட்டேன். அதனால தான் மூஞ்சி இன்னும் வந்துட்டு தூக்க கலக்கத்திலே இருக்குது. ஆனால் நான் குளிச்சு முடிச்சிட்டேன். ஓகேவா, நம்புங்க என்ன. புது சட்டை போட்டிருக்கேன். இது வந்துட்டு புது நைட் ட்ரெஸ் க்ளோவியாலேருந்து வாங்கினது. நீங்கள் யாருன்னா க்ளோவியாலேருந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா என்னோட பார்ட்னர் கோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ அதான் இப்போ வந்துட்டு ஹோம் ஒர்க், நேத்திக்கான ஹோம் ஒர்க் வந்து நான் எழுதலை, அதை வந்துட்டு எழுதிடுறேன் அவங்கெல்லாம் வர வரைக்கும். ஸோ அதை போய்ட்டு எழுதுவோம். ஸோ அன்னைக்கு வந்துட்டு நான் என்னோடய ஹோம் ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சுக்கலாம், இவங்க 2 பேரும் வர்றதுக்கு முன்னாடி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் டைம் சேவ் ஆகும்ல அதனால். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வந்துருந்தாங்க, இவங்க பேர் கீர்த்தனா, இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆமிலா அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எங்களோட டம்மிஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரெப் பண்ணிக்கிட்டோம் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு பக்கத்தில் நின்று ஃபன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் இந்த டைமண்ட் பன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். நானே செஞ்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் இப்போ தான் முடிச்சிருக்கேன். மதியானம் டைம் வந்துட்டு 1:15 ஆகுது. இன்னும் 14 ஹேர் ஸ்டைல் முடிக்கணும். முடிச்சிருவியா? தெரியல டேடி, முடிக்கணும். மாடிக்கு போய் டாஸ்க் கொடுத்தாங்கன்னா அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். மாடிக்கு போய் ஃபோட்டோ எடுக்க போகிறேன். ஸோ ஹேர் ஸ்டைல் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு மாடிக்கு எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பண்ண இந்த ஹேர் ஸ்டைலை வந்து மாடிக்கு எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோஸ் எடுத்தோம். பட் அது மேலே போயிட்டு கீழே வர்றது வந்துட்டு ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சா. ஸோ அடுத்த ஹேர் ஸ்டைல்லேருந்து நம்ம கீழே வந்துட்டு லைட் போட்டு அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தாச்சு. அண்ட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஹேர் ஸ்டைல் முடிச்சுட்டு நாங்கள் அந்த டம்மியை பிரித்து அப்போ இப்படி தான் இருந்துச்சு. ஸோ திரும்பி வந்துட்டு ஹேர் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஸோ அதை பண்ணும்போது அப்படியே இந்த மாதிரி தான் ஃபன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ அன்றைக்கி டே ஃபுல்லாக இப்படி தான் வந்துட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டுருது, அதுலேயே வந்து போயிடுச்சு எங்கள் டே ஃபுல்லாக. அடுத்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு இந்த செமிபன் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ ஆக்சுவலி இந்த டைம் நான் பண்ணது வந்துட்டு நல்லா வந்துருந்துச்சு. லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அப்போ வந்துட்டு நல்லாவே வரல. அடுத்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு இது பண்ணியிருந்தேன், மெஸ்ஸி பிரைட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லைன்ஸ் வந்து பண்ணியிருந்தேன், செம்மையாக வந்துருந்துச்சு இது. அண்ட் அதுக்கப்புறம் ஹார்ட் பிரைட், இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒன்று ஒன்றா பண்ணிடுவேன். அண்ட் நிறையா ஹேர் ஸ்டைல் வந்துட்டு என்னால் வீடியோவில் வந்து கவர் பண்ண முடியல.
ஸோ இப்படி தான் இதெல்லாம் வந்துட்டு நான் பண்ண ஹேர் ஸ்டைல் தான். ஸோ எனக்கு வந்துட்டு ப்ரௌடாக ஃபீல் ஆயிடுச்சு நான் பண்ணதெல்லாம் பார்த்து. அண்ட் அதோட அவ்வளோதான். இந்த வீடியோவே வந்துட்டு இப்போதைக்கு நான் முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பிகாஸ் இதுக்கப்புறம் நான் வந்துட்டு பெருசாக எதுவும் கவர் பண்ணலை. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கொஞ்சம் வந்துட்டு அப்படி இப்படின்னு தான் இருக்குது இந்த விலாகு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். until then bye.